கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு எப்படி வழங்க முடியும் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 65ற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு எப்படி வழங்க முடியும் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். மகேஸ்வரி, தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக கேள்வி எழுப்பி இருக்கிறது. இது தொடர்பான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து இதுவரை 65 பேர் பலியாகியுள்ளார்கள். பலியானவர்களுடைய குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் என்பது இழப்பீடாக வழங்கப்படும் என தமிழக அரசானது ஏற்கனவே அறிவித்திருந்தது. அரசினுடைய இந்த முடிவை எதிர்த்துதான் சென்னையை சேர்ந்த முகமது கோஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அவர் தாக்கல் செய்துள்ள அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், கள்ளச்சாராயம் குடிப்பது சட்டவிரோதமான செயல் என்றும் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக கருதக்கூடாது என்று அந்த மனுவில் தெரிவிக்கிறார். தீ விபத்து உள்ளிட்ட விபத்துகளில் பலியானவருக்கு குறைந்தபட்ச இழப்பீடு வழங்கக்கூடிய நிலையில் விஷச்சாராயம் குடித்து பலியானவர்களுக்கு எந்த அடிப்படையில் அதிக இழப்பீடு வழங்குகிறது என்பதை அரசு தெளிவுபடுத்தவில்லை என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கிறார். விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளோ அல்லது சமூக சேவகர்களோ அல்லது சமூகத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்களோ அல்ல என்பதால் அவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கக்கூடிய அந்த அரசினுடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கோரிக்கையாக முன்வைக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த மனு என்பது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தலைமை நீதியரசரான மகாதேவன் மற்றும் நீதியரசர் முகமது ஷஃபீக் அடங்கிய அமர்வு இன்றைய தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது விஷச்சாராயம் குடித்து மரணமடைந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது அதிகம் எனவும் இவ்வளவு அதிக தொகையை எப்படி வழங்க முடியும் என்ற ஒரு கேள்வியை தற்போது தமிழக அரசுக்கு நீதியரசர்கள் எழுப்பியுள்ளார்கள். மேலும் இந்த தொகையை மறுபரிசீலனை செய்வது குறித்த அரசினுடைய கருத்தை அறிந்து தெரிவிக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் இந்த வழக்கு விசாரணையுமே 2 வார காலத்திற்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வர்.